அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். வாங்க நம்ம வீடியோல அடுத்த என்ன தலைப்பை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம அடுத்த தலைப்பை பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சரிங்களா? இப்ப 8ஆம் வகுப்பு இயல் 1 அதுல கேட்கப்படக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஏதுவான ஒரு விடையை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இயல் 1 செய்யுள் பகுதியில கேட்கப்படக்கூடிய ஒரு தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்ற ஒரு வாழ்த்தை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? தமிழ் மொழி வாழ்த்து 8ஆம் வகுப்பு இயல் 1ல கேட்கப்படக்கூடிய ஒரு செய்யுள் பகுதி. மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமல்ல, அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது, உணர்வுடன் கலந்தது. தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். அத்தகைய பாடல்களில் ஒரு பாடல் நம் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. ஆசிரியர் யாரு அப்படின்னா பாரதியார். பாரதியாரை பற்றி ஒரு சுருக்கமா ஒரு கருத்து தெரிவிச்சிடலாம். சரிங்களா? கவிஞர் யாரு? பாரதியார். கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்தவர், சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சி. சுப்பிரமணிய பாரதியார். இந்தியா விஜயா முதலான இதழ்களை எழுதி விடுதலை போருக்கு வித்திட்டவர் நம் பாரதியார். கவிதைகள் மட்டுமல்ல, சந்திரிகையின் சதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் புதிய அறம்பாட வந்த கவிஞர் என மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்துள்ளார். பாரதியார் மீது கொண்டுள்ள தம் நட்பின் காரணமாக, அன்பின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என ஒரு கவிஞன் மாற்றிக்கொண்டான். அப்படின்னு பாரதியார் எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயர் லகுமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தவர் அப்படின்ற நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். சரியாப்பா? அப்ப இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. நிரந்தரம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா காலம் முழுமையும். நிரந்தரம் அப்படின்னா என்ன பொருள்? காலம் முழுமையும். தமிழ் மொழி எக்காலத்து நிலை பெற்று வாழ்கிறது. எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்கிறது. ஒருவேளை நம்ம போன வீடியோல சொன்னது மாதிரி கடல்கோள் பிரிவின்படி ஒருவேளை தமிழ் மொழி அழிந்திருக்க நேரிடுமானால் அதற்குத்தான் நம் முன்னோர்கள் சங்கம் வைத்தார்களோ அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு எட்டுது இல்லையா? வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, காலம் முழுமையும் நம் தமிழ் மொழி நிலை பெற்று வாழ்கிறது இல்லையா? வாழிய வாழியவே. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. ஆகாயத்தால், வானம் என்பது ஆகாயம், ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ் மொழி வாழ்கவே. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ் மொழி வாழ்கவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. தன்மனம், மனம் என்பது வாசனை. சரியா? 2 சொல்லி போட்டோம் அப்படின்னா மனம் என்பது உள்ளம். இங்கு வாசனை என்பதனை குறிக்கிறது. 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி நம் பகுதி என்பது நாம் அனைவரும் அறிந்தது. அப்படித்தானே? 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்யக்கூடிய மொழி தமிழ் மொழி வாழ்கவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே.
புகழ்கொண்டு தமிழ்மொழி வாழ்கவே, புகழ்கொண்டு தமிழ்மொழி வாழ்கவே. தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகம் வரையிலும் வாழட்டுமே. தாய்மொழியாகிய நம் தமிழ்மொழி உலகம் முழுவதும், உலகம் இருக்கும் வரை வாழட்டுமே. சூழ்களில் நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே. அடுத்த லைன் பார்த்தோம் அப்படின்னா, சூழ்களில் நீங்க சூழ்களினா என்னப்பா பொருள் அப்படின்னா, சூழ்ந்துள்ள அறியாமை இருள் போக்கி, சூழ்ந்துள்ள அறியாமை இருள் போக்கி. அதுதான் சொல்றாங்க, சூழ்களில் நீக்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே. வையகம்னா என்ன? உலகம். வையகம்னா உலகம். அப்ப பார்னா என்ன அப்படின்னா, அதுவும் உலகம் என்ற ஒரு பொருளை தரும். சரியா? அப்ப எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்க இருக்கட்டும். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் என்ன செய்யட்டும்? நீங்கட்டும். சரியா? பொருந்தாத பழைய கருத்துக்களால் தொல்லை தரு, அதான் சொல்றாங்க அடுத்த லைன், தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. என்ன சொல்றாங்கன்னு பாரு. அடுத்து தமிழ்மொழி அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று, அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்கவே, தமிழ்நாடு ஓங்குகவே, தமிழ்நாடு வாழட்டுமே. தமிழ்க சுடர்க ஒளி எங்கும் வீசட்டுமே. அறியாமை என்ற இருள் நீங்கி சுடர் ஒளி எங்கும் ஒளிக்கட்டுமே. வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. சரியா? தமிழ்மொழி வாழ்க, என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க. வானம் வரை உள்ள அடங்கியுள்ள, அடுத்து வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து தமிழ்மொழி வாழியவே. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாரு. வானம் அளந்து வானம் வரை உள்ள அடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் தமிழ்மொழி வளர வேண்டுமாய் பாரதியார் எடுத்துரைக்கின்றார். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்திருக்குமேயானால் மறக்காம மாணவர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.